அமாவாசைனாவே அவுத்திக்கீரை தாங்க ஃபேமஸ்ஸு. அவுத்திக்கீரையை வாங்கி இந்த மாட்டுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுனால தேடி தேடி அலைஞ்சி கிடைக்கவே இல்லை. வழியில் வரும்போது பராசக்தி அம்மன் கோயிலில் வழிபட்டுட்டு வந்து பார்த்தா ஆடி அமாவாசை படையல் அம்மா படைச்சி வச்சுருந்தாங்க. நானும் பாப்பாவும் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு பாயசத்தையும் வடையும் ஃபுல்லாக சாப்பிட்டோம். இந்த டீயில் பிஸ்கெட்டை தொட்டு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வடையை தொட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோ பாத்திரம் கிடந்தது. எல்லாத்தையும் விலைக்கு அம்மாவுக்கு கழுவி காய வச்சுட்டு மாடிக்கு போய் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலான்னு பார்த்தா பயங்கரமாக இருட்டி ஆகிடுச்சு. சரி அமாவாசை போல் அதனால் இருட்டுதுன்னு பார்த்தா கருமேகங்களோட வானங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாத்தையும் ரசிச்சுட்டு பாப்பா வந்து வீடெல்லாம் பெருக்கி கொடுத்தா. முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா பயங்கர மழை. சரின்னு உட்காந்துட்டோம். இந்த 8 வித்தியாசங்கள் தினமலரில் வர்றது பாப்பா ரொம்ப விரும்பி செய்வாள். எல்லா வித்தியாசத்தையும் கண்டுபிடிச்சிட்டு பார்த்தா 6 வந்துருச்சு. ஊரில் வர வழியிலேயே ஆப்ப மாவு தோசை மாவு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். நான் இட்லியாக ஊற்றி ஃபுல்லாக எடுத்து தனியாக வச்சுட்டேன். பாப்பாவை கூப்பிட்டா சாப்பிடவே வரல. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.